இதெல்லாம் முக்கியமான வஃப் போர்டை பத்தி தொண்டை தண்ணிக்கிலேயே கத்தி வேர்வை எல்லாம் ஊத்தி பேசிட்டு இருக்கேன். அதை பத்தி 2 கேள்வி கேளுங்க. அண்ணன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேனே, கோயம்புத்தூர்ல மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவரனுடைய தேர்தல் டெல்லியில நான் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் பேசின பேட்டிக்கனாது. அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி 2026 தேர்தலை அணுகப் போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையா நம்ம சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேல நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா அன்னைக்கு பேட்டியில் அவ்வளவு விலாவரியா நான் பேசியிருக்கிறேன். அதனால் புதிய தேர்தல், புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும். அதை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் விலாவரியா பேசுறேங்கண்ணா. அண்ணா, ஜனநாயகத்துல போராட்டம் நடத்துறது தப்பில்லைங்கண்ணா. அது தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், போராட்டம் பண்ணட்டும். நான் 2 கேள்விதான் கேட்கிறேன். எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? எந்த பாயிண்ட் நாங்க கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க? எந்த பாயிண்ட் நாங்க சரியா செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? தாவேகா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷனை கொடுத்தீங்களா? இன்னைக்கு நான் வந்து போராட்டம் பண்றேன், எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுத்திட்டு இருக்கிறீங்க. சரி, உங்களுக்காக ஜேபிசி போட்டோம். 1 கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க. 1 கோடி சஜஷன் வந்துச்சு. தாவேகால இருந்து கருத்து சொன்னீங்களா? ஜேபிசிக்கு நீங்க கருத்து சொல்லியிருந்தா, நல்ல கருத்தா இருந்தா கண்டிப்பா நாங்க எடுத்திருப்போம். சரி, இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க, எதுக்கு போராட்டம் பண்றீங்க? நான் இவ்வளவு விலாவரியா பேசுறேன். இதான் பாயிண்ட்ங்கிறேன், இதான் காரணங்கிறேன். நான் சொன்னதுல தப்பு எங்கேயாச்சும் இருக்குதா நீங்க சொல்லுங்க. எதற்கு போராட்டம் செய்யறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது தாவேகா. எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு அண்ணா இந்த பாயிண்ட் தப்பு. எத்தனை டைம் இந்த சட்ட திருத்தம் மாற்றி இருக்கிறாங்க? 54 முதல் சட்டம், அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட், 95 பெரிய சட்டம், அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட், 2013 மேஜர் அமெண்ட்மெண்ட். ஏன் 2013 காங்கிரஸ் ஆட்சியில சகோதரருக்கு தெரியும், 123 ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி, சென்ட்ரல் டெல்லி 123 ப்ராப்பர்ட்டியை வஃப் ப்ராப்பர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணி ஒரே நைட்ல சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நியாயமா? 123 ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினைச்சாங்க ஒரே நைட்டு. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அது 2013 காங்கிரஸ் கொண்டு வந்தான். அதை பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனா 2025 நம்ம ஆட்சியில நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதனால் தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஆனா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன் 2 விஷயத்தை சொல்லிட்டு பண்ணுங்கண்ணே. நல்ல விஷயமா தான் நானும் மேல சொல்றேன். அண்ணே, நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கிறோங்க அண்ணே. ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும், நாங்க அதை மதிக்கிறோம். அதுல எது தவறு இருப்பதாக நான் பார்க்கல. ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு, நாங்க சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. பத்திரிகை நண்பர்கள் மூலமா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்க கடமை. அதே நேரத்தில் தப்பு பண்றோம்னா திருத்திக்கிறதுக்கு ஜேபிசி ஒரு வாய்ப்பு. 13 அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க, 13 செஞ்சிட்டோம், 13 ஏத்துக்கிட்டாச்சு. அதுல எல்லா கட்சியும் சொன்னாங்க. மேஜர் அமெண்ட்மெண்ட் அரசு கொண்டு வந்ததுல இருந்து 13 திருத்தங்களை ஒத்துக்கிட்டோம். ஆனால் ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா ராஜ்யசபால கம்ஃபர்டபுளா நம்ம ஜெயிச்சிருக்கோம், லோக்சபா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்கோம். அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். ஓட்டு நேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்தில் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியானே? அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அண்ணா அதை பத்தி நான் எது கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணா. அண்ணா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்தி இருக்கிறாங்க, புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். ஆனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு நீட் டிராமா வெற்றிகரமா முடிவுக்கு வந்துருச்சு. சாப்டர் க்ளோஸ். பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நீட் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 5 க்ளோஸ். இனி நீட்டுக்கு சாப்டர் இல்ல. ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம். கவர்னருக்கு அனுப்பிச்சேன், கவர்னர் அனுப்பல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சேன், ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க.
அதாவது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்க ஏற்றுக்க மாட்டோம், நீங்க சொல்லி இருக்கக்கூடிய காரணங்களை ஏத்துக்க மாட்டோம். நீட் இந்திய மக்களுக்கு, தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில போட்ட ரெசல்யூஷனை நிராகரிச்சு திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க. முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு. அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் டிராமா பண்ணுவாரு, அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு வழக்கமா. அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா, ஜப்பானுக்கு போலாமா, ரஷ்யாவுக்கு போலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும். குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு, சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல. நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா டிராமா டிராமா. இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைன்னு. பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இல்ல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு வந்து மத்த கட்சி மாதிரி 50 பேர் போய், சாரிங்கண்ணே, 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்ப போட்டி எங்க இருந்து வருதுங்கண்ணா? தோட்டத்துக்கு போய் மேடம், நீங்க ஜேர்னலிஸ்டா? ஐயோ வேண்டாம். ஆமா, ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதுல சமரசம் கிடையாது, யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்தில் தேசிய கட்சியா இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியை பாடி செஞ்சுட்டு போறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. வேறங்க அதெல்லாம் பேசுவோம் தலைவா, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் பேசுவோம். தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்லுங்கண்ணே, அந்த கேள்வி கேளுங்கண்ணே, முக்கியமான கேள்வி. தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கதான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருப்பேன். அண்ணா டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டீங்க, நல்ல கேள்வி அண்ணே. அதாவது திமுகவுடைய அமைச்சரவையில 13 பேருக்கு மேல இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல நடக்குது. 13 அமைச்சர்கள் 35 பேர்த்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இதை கேட்கலாமே முதலமைச்சர், பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலான்னு. எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்கை மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா? என்ன டிராமா பாருங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க. இப்ப ஹைகோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு, அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது? ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு. ஐயோ இந்த டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க. நான் முதலமைச்சர் கேட்கிறேன், ஐயா 13 அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் டாஸ்மார்க்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போன? அப்ப உங்க மடியில கனம் இருக்கு, வழியில பயம் இருக்கு, எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க. அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்துல நான் சொன்னது நடக்கத்தான் போகுது. கைதுகள் இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இடி மேல அவங்க நேர்மையான முறையில விசாரணை பண்ணணும், நேர்மையான முறையில தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும், மக்களுடைய வரிப்பணத்தை திரும்ப நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும். அண்ணே பேசுவோண்ணே, நேரம் காலம் இருக்கு, பேசுவோண்ணே தலைவா. அதெல்லாம் அடுத்த வருஷம் நல்லா பண்ணுவாங்க தலைவா, அது உலகத்துக்கே தெரியுங்க. சென்ட்ரல் டெல்லியில் நினைச்சாங்க ஒரே நைட்டு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அது 2013 காங்கிரஸ் கொண்டு வந்தான். அதை பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனா 2025 நம்ம ஆட்சியில நியாயமாக
எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதனால் தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஆனா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு 2 விஷயத்தை சொல்லிட்டு பண்ணுங்கண்ணே. நல்ல விஷயமா தான் நானும் மேல சொல்றேன். அண்ணே, நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கிறோங்க அண்ணே. ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும், நாங்க அதை மதிக்கிறோம். அதுல எது தவறு இருப்பதாக நான் பார்க்கல. ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு, நாங்க சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. பத்திரிகை நண்பர்கள் மூலமா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்க கடமை. அதே நேரத்தில் தப்பு பண்றோம்னா திருத்திக்கிறதுக்கு ஜேபிசி ஒரு வாய்ப்பு. 13 அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க, 13 செஞ்சிட்டோம், 13 ஏத்துக்கிட்டாச்சு. அதுல எல்லா கட்சியும் சொன்னாங்க. மேஜர் அமெண்ட்மெண்ட் அரசு கொண்டு வந்ததிலிருந்து 13 திருத்தங்களை ஒத்துக்கிட்டோம். ஆனால் ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா ராஜ்யசபால கம்ஃபர்டபுளா நம்ம ஜெயிச்சிருக்கோம், லோக்சபா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்கோம். அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். ஓட்டு நேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்தில் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியானே? அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. ஆனா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணா. ஆனா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்தி இருக்கிறாங்க, புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு நீட் டிராமா வெற்றிகரமா முடிவுக்கு வந்துருச்சு. சாப்டர் க்ளோஸ். பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நீட் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 5 க்ளோஸ். இனி நீட்டுக்கு சாப்டர் இல்ல. ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம். கவர்னருக்கு அனுப்பிச்சேன், கவர்னர் அனுப்பல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சேன், ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க. அதாவது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்க ஏற்றுக்க மாட்டோம், நீங்க சொல்லி இருக்கக்கூடிய காரணங்களையும் ஏத்துக்க மாட்டோம். நீட் இந்திய மக்களுக்கு, தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில போட்ட ரெசல்யூஷனை நிராகரிச்சு திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க. முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு. அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் டிராமா பண்ணுவாரு, அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு வழக்கமா. அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்குதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா, ஜப்பானுக்கு போலாமா, ரஷ்யாவுக்கு போலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும். குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு, சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல. நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா டிராமா டிராமா. இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைன்னு. பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இல்ல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு மத்த கட்சி மாதிரி 50 பேர் போய், சாரிங்கண்ணே, 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்ப போட்டி எங்க இருந்து வருதுங்கண்ணா? தோட்டத்துக்கு போய் மேடம், நீங்க ஜேர்னலிஸ்டா? ஐயோ வேண்டாம். ஆமா, ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதுல சமரசம் கிடையாது, யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்தில் தேசிய கட்சியா இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு.
ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியை பாடி செஞ்சுட்டு போறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. வேறங்க அதெல்லாம் பேசுவோம் தலைவா. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் பேசுவோம். தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்லுங்க அந்த கேள்வி கேளுங்க, முக்கியமான கேள்வி. தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கதான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருப்பேன். அண்ணா டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டீங்க, நல்ல கேள்வி அண்ணே. அதாவது திமுகவுடைய அமைச்சரவையில 13 பேருக்கு மேல இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல நடக்குது. 13 அமைச்சர்கள் 35 பேர்த்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இதை கேட்கலாமே முதலமைச்சர், பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலான்னு. எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்க மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா? என்ன டிராமா பாருங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க. இப்ப ஹைகோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு, அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது? ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு ஐயோ இந்த டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க. நான் முதலமைச்சர் கேட்கிறேன், ஐயா 13 அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் டாஸ்மார்க்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போன? அப்ப உங்க மடியில கனம் இருக்கு, வழியில பயம் இருக்கு, எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க. அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது. கைதுகள் இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இடி மேல அவங்க நேர்மையான முறையில விசாரணை பண்ணணும், நேர்மையான முறையில தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும், மக்களுடைய வரிப்பணத்தை திரும்ப நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அண்ணே பேசுவோண்ணே, நேரமும் காலம் இருக்கு, பேசுவோண்ணே.